ஹாய் கைஸ், நான் உங்க ஹரி பேசுறேன். ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு கேட்டோம்னா, கிட் அண்ட் கிட்ஹப் செஷன் தான் பார்க்க போறோம். கிட் அண்ட் கிட்ஹப் எப்படி, என்ன கிட்னா என்ன, கிட்ஹப்னா என்ன, இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன, கிட் அண்ட் கிட்ஹப் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கிட்னா வந்து இன்ஸ்டால் பண்றதா, நிறைய பேருக்கு அதுவே கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த மாதிரி கிட்ஹப்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னா வந்து சால்வ் பண்ணிட்டே வரேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிட்னா என்ன அண்ட் தென் கிட்ஹப்னா என்னன்றதுக்கான செஷன் தான் இன்னைக்கு. ஸோ நாம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது விஎஸ் கோட் யூஸ் பண்ண போகிறோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேருந்து கோட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். கோட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோட் வந்தாலும் சரி, அண்ட் தென் கோடை எப்படி கிட்ஹப்ல இருந்து எடுக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே நான் சீட் ஷீட் வச்சுருக்கேன். சீட் ஷீட்னா என்ன, கிட் சீட் ஷீட்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னா வரேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, கிட்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்னா என்ன, கிட் எப்படி ஒர்க் ஆகுது, கிட்டை நம்ம லோக்கலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதை பற்றின ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் கிட்டுன்னு மட்டும் டைப் பண்ணுங்க அண்ட் தென் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ கிட் டவுன்லோட்னு போட்டிங்கனாவே இங்கே வந்துடும். இங்கே ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க் தான் ஆக்சுவலாக கிட் டவுன்லோடிங் லிங்க். இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன விண்டோஸ்னு கிளிக் பண்ணி உங்களால் எடுத்துக்க முடியும். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ விண்டோஸ் நீங்கள் போட்டிருக்கு. ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இங்கேயும் நீங்கள் தேடலாம் தேவையில்லை. இங்கே விண்டோஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கான இங்கே பாருங்கள் என்ன பிட்டுன்னு கேட்கும். ஸோ நான் 64 பிட்னா 64 பிட்னு கிளிக் பண்ண உடனே எனக்கு டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, இந்த இடத்துல எனக்கு டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கிட்டு நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே உங்க சிஸ்டம்ல கிட்டுன்றதை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இது என்னன்னா, உங்களோட சிஸ்டம்ல இருந்து வேற எங்கேயோ இருக்க ஒரு கிளவுட் ஸ்டோரேஜுக்கு, ஒரு ஸ்டோரேஜுக்கு ஜஸ்ட் சிம்பிள் கிளவுட் ஸ்டோரேஜுக்கு உங்களோட டேட்டாஸை அனுப்புகிற ஒரு லான்ச் பேட் மாதிரி வச்சுக்கோங்க. சரியா, நீங்கள் ஒரு ராக்கெட் அனுப்ப போகிறீங்க. ஸோ அந்த ராக்கெட்டுக்கான லான்ச் பேட் இருக்குல்ல, லான்ச் பேட் இந்த இடத்துல இருக்குல்ல லான்ச் பேட், இதுதான் லான்ச் பேட்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட சிஸ்டமில் இருக்க கிட்டு. சரிங்களா, சரியா. இதுக்கு மேலே தான் நீங்கள் ராக்கெட் வச்சு, நம்ம சின்ன வயசுலலாம் சோடா பாட்டில் வச்சுருப்போம்ல, சோடா பாட்டில் வச்சு ராக்கெட்டில் மேலே அனுப்புவோம்ல, ராக்கெட்டை மேலே அனுப்புவோம்ல, அதே மாதிரியான செட்டப் தான் இங்கேயும் இருக்குது. இங்கே அதுக்கு பதிலாக கிட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கிட்டை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கிட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் எப்படி செக் பண்ணுறது. ஸோ விண்டோஸ் ஆர்னு கொடுங்க, சிஎம்டி நீங்கள் வரும். இதை ஓகே கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் கிட்டு அப்படின்னு அடிச்சு -v அப்படின்னு கொடுங்க. ஸோ -vன்னு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்றத காமிக்கும். கிட்டு வெர்ஷன் அப்படின்னு போட்டு நம்மளோட இதில் ஓப்பன் ஆயிருக்கு, உள்ள இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்றத காமிக்கும். ஸோ இப்படி மட்டும்தான் செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னொரு வே இருக்கு. ஸோ நான் என்னோட ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். நான் சும்மா ஒரு எஃப் ஃபோல்டர் எடுத்துக்கிறேன். இதில் நான் ரைட் கிளிக் பண்ணி இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஓப்பன் டெர்மினல்னு இருக்கும். தெரியுதா கைஸ், இங்கே ஒரு ஓப்பன் டெர்மினல், இங்கேயும் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஓப்பன் டெர்மினல் கொடுத்தோம், இங்கேனுக்குள்ளாரையும் ஜஸ்ட் நீங்கள் நான் போட்ட மாதிரியே தான் கிட்டு -vன்னு கொடுத்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வெர்ஷன் வந்து செக் பண்ணிக்க முடியும், உங்களோட ஃபோல்டர்ஸ்லையும் செக் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த வியூஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் இந்த மாதிரி உங்களோட ஒரு நிமிஷம் ஷோ மோர் ஆப்ஷன் போனீங்கன்னா, ஷோ மோர் ஆப்ஷனில் இங்கே இருக்கிற நீங்கள் பண்ணியிருக்க எல்லா இன்ஸ்டாலேஷனுமே வரும். ஸோ அதுலேயும் நீங்கள் போயிட்டு பார்த்துக்க முடியும். சரியா, இந்த மாதிரி தான் கிட் அண்ட் கிட்டப் நமக்கு நம்மளோட சிஸ்டமில் இருக்கான்றதை செக் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அண்ட் தென் இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேனே. இந்த இடத்துல நம்ம வந்து நான் இப்போ வந்து கிட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் கைஸ், கிட்டுன்னு நம்மளோட சர்ச் பேனலில் போயிட்டு இங்கே கிட்டு அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா கிட் GUIன்னு வரும். தெரியுதா, கிட் GUI. சரியா, இந்த மாதிரி கிட் GUIயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கிட் GUIயும் நீங்கள் யூஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் கிட் GUIன்னு சொல்லுவாங்க. என்னன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். சரியா, கிட் யூசர் இன்டர்ஃபேஸு இதுதான். சரியா, இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். கிட்டை நிறைய டைப்ஸில் யூஸ் பண்ணலாம் கைஸ், இந்த ஒரு டைப் தான் இல்லை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைப்ஸில் யூஸ் பண்ணலாம். கிட் GUI யூஸ் பண்ணலாம்,
இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைப்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எது யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா git bash யூஸ் பண்ண போகிறேன். ஸோ git bash தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிற ஒரு விஷயம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரியே வரும். முதல் வந்துச்சுல சிஎம்டி, அதே மாதிரி git bashன்றது இப்படி தான் வரும். ஸோ இதில் நான் எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணேன்னா இது எனக்கு கொடுக்கும். சரிங்களா? இதுதான் வந்து git bash. ஓகே, ஸோ இது ஓகே. கிட்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரு லான்ச்சிங் பேட் மாதிரி ஒரு விஷயம். இங்கேருந்து தான் கோடை என் லோக்கல் சிஸ்டம்ல இருந்து இது மூலியமா தான் நான் வேற எங்கே இருக்க ஒரு கிளவுட் ஸ்டோரேஜுக்கு அனுப்ப போறேன். சரி, அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் பத்தி தெரியும் கரெக்டா? ஸோ கிளவுட் ஸ்டோரேஜ் எங்க இருக்கு, அது பேர் என்ன, ஸோ அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, இதுதான் பார்க்க போறோம். கிளவுட் ஸ்டோரேஜை நம்ம இங்கே என்னன்னு கூப்பிடுறோம்னா இதுக்கு பேரு கிட் ஹப்னு கூப்பிடுறோம். ஸோ கிட் ஹப்னா என்ன, கிட் ஹப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். கிட்டோட சிம்பிள் இப்படி இருக்கும். இதுதான் கிட்டோட சிம்பிள். கிட்ஹப் வந்து இப்படி இருக்கும் சிம்பிள். ஓகேவா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிட்னா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரியான சிம்பிள் இருக்கும். கிட்ஹப்னா இந்த மாதிரி ஒரு கேட் போட்ட சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி இப்போ பார்ப்போம். இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு கிளவுட் ஓரியன்ட் பார்ட். நீங்கள் போயிட்டு இதில் லாகின் பண்ணால் போதும். சரியா? இப்போது கிட்ஹப் பற்றின லாகின் எப்படின்றத சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கிட்ஹப் லாகினுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ இதில் ஆல்ரெடி என்னோட விண்டோவில் ஓப்பன் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இன்காக்னிட்டோ மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்ஹப்பில் அங்கே காமிக்கிறேன். ஸோ இங்கே நான் github.comனு போட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே விண்டோ வரும். இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ வரும். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணணும். சரியா? இதுவே என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, நான் சைன்இன் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன் அப். ஓகேங்களா? ஸோ சைன் அப்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வரும். ஸோ வெல்கம் டு கிட்ஹப், லெட்ஸ் பிகின் அப்படின்னு சொல்லி உங்களோட இமெயில் ஐடிக்கு வரும். ஓகேவா? இமெயில் ஐடி கொடுக்கும். நான் சும்மா ஏதோ ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு டெஸ்டிங்காக @gmail.com அப்படின்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கிரியேட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். சம்திங் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்து எப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ அண்ட் தென் இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் வேணும்னா இங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ பார்த்துக்கலாம். கண்டினியூ கொடுக்குறேன். நான் அண்ட் தென் யூசர் நேம்னு கொடுக்குறேன். யூசர் நேமு கொடுத்து இதில் நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ கண்டினியூ கொடுத்த உடனே ஜஸ்ட் சிம்பிள் இந்த யூசர் நேம் இருந்துச்சுன்னா அது கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்களா, அவைலபிள்னு வந்துடும் கீழே. அண்ட் தென் நீங்கள் கண்டினியூன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் ரிசீவ் அக்கேஷனல் ப்ராடக்ட் அப்டேட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட வெரிஃபை பண்ணும் அக்கௌண்ட்டை உங்களோட ஜிமெயிலுக்கு ஒரு மெயில் அனுப்பும். அந்த வெரிஃபிகேஷன் கோட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அக்கௌண்ட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட அக்கௌண்ட். ஓகேவா? உங்களோட நீங்கள் கொடுத்த யூசர் நேம் லெஃப்ட் சைடில் வந்துடும். நீங்கள் கொடுத்ததுக்கான எல்லா திங்ஸ் இங்கே இருக்குல்ல இது எல்லாமே வந்துடும். நீங்கள் பேசிக்காக சொல்ல போனால் இது எம்டியாக இருக்கும். இந்த காலம் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே எம்டியாக இருக்கும் கைஸ், எதுவுமே இருக்காது. ஓகேவா? இது ஃபுல்லாகவுமே எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் தான் ரெபாசிட்டரிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ரெபாசிட்டரிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூவாக ரெபாசிட்டரி வேணாலும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் ஒன்று நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, ஜஸ்ட் சிம்பிள். நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனே இதுதான். இது உங்களுக்கு தெரியும், எனக்கு ஹோம்னு போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ஹோம் ஸ்க்ரீனு. ஸோ இதுலேருந்து நான் ஒவ்வொன்றா இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் இந்த விண்டோ இருக்குல்ல, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். அதுக்கப்புறம் இஷ்யூஸ்னு ஒன்று இருக்கும். ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேறு யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை நீங்களே கூட என்ன இஷ்யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் உங்களோட புல் ரெக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேறு எங்கேயாவது இருந்து எடுக்கலாம், அந்த மாதிரி இதுக்குள்ளே போடலாம், இதுலேருந்து வேறு யாராவது எடுக்கலாம் உங்களோட கிட்ஹப்லேருந்து. இந்த மாதிரியான எல்லா திங்ஸுமே இங்கே இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாக்ஸ்குள்ளே நான் போட்டிருக்கேன்ல, இது பேர் என்ன, ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க. நியூவாக ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இது ரெபாசிட்டரினா நம்மளோட ஃபோல்டர் இருக்குல்ல, நம்ம ஃபோல்டர் இதெல்லாம் இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்களோ இதே மாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜ் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அதுதான் கிட்ஹப்பு. அந்த கிட்ஹப்குள்ளார நீங்கள் ஜஸ்ட் சிம்பிள் ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் அட் த சேம் டைம் ஃபைல் ஸ்டோர்னால் இந்த இடத்துல வந்து நம்ம கூகுள் டிரைவ்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து கோடுக்கான ஸ்டோரேஜ் ஏரியா. சரியா? நீங்கள் கோடெல்லாம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. சரியா? ஸோ கோட் ஸ்டோரேஜ் பார்ட்டு இங்கே தான் நடக்க போகுது. எஸ். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் சிம்பிள் யூடியூப் அப்படின்னு கொடுத்து ஒரு ரெபாசிட்டரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து ப்ரைவேட்டாக மாற்றணும்னா ப்ரைவேட்டாக மாற்றிக்கலாம். என்னோட அக்சஸ் இல்லாமல் வேறு யாரும் எடுக்க முடியாது.
ஸோ பப்ளிக்காக வைக்கணும்னாலும் பப்ளிக்காகவும் வச்சுக்கலாம், யார் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இங்கே ப்ரைவேட்டாக சூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் எனக்கு ரீட்மின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ரீட்மினா ஒன்றும் இல்லை கைஸ், இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த ரெபாசிட்டரி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றத மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கும் நீங்கள் எழுதியும் வச்சுக்கலாம். வேறு யாராவது நீங்கள் பப்ளிக்காக போடுறீங்கன்னா கூட தெரிஞ்சும் வச்சுக்கலாம். சரி, இதுதான் வந்து அண்ட் தென் கிரியேட் ரெபாசிட்டரின்னு கொடுத்தீங்கன்னா ரெபாசிட்டரி கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப் ஹரி ராமகிருஷ்ணன் யூடியூப்னு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இங்கேயும் நீங்கள் இப்போ நான் வந்து ஃபோல்டருக்குள்ளார நியூ ஃபோல்டருக்குள்ளார போகிறேன். இங்கே தெரியுதா, ஒரு ஸ்லாஷ் போட்டு நியூ ஃபோல்டர்னு இருக்கு. இதுக்குள்ளார போக போக அந்த மாதிரி தான் ஸ்லாஷ் ஸ்லாஷாக போட்டு போகும். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஃபோல்டர் கிரியேஷன் மாதிரி தான் இது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எஸ், நான் இப்போ என்னோட மெயின் ரெபாசிட்டரி மெயின் ஹோம் பேஜ்க்கு போகிறேன். சரியா? ஓகே, நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும். முதல்ல எனக்கு கிட்ஹப்பை பற்றி இன்னும் ஒரு பெரிய ஐடியா இல்லை. இன்னும் தெளிவாக சொல்லுங்க, கிட்ஹப்னா என்னன்னு. சிம்பிளா சொல்றேங்க, நீங்க உங்க கோடை வச்சிருக்கீங்க. சரியா? உங்க கோடை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க எல்லாருமே ஜஸ்ட் சிம்பிள் மற்றவங்களுக்கும் உங்க கோடு வந்து தெரியணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க எது நினைச்சாலும் சரி, அதை கிட்ஹப் மூலயமா சாத்தியப்படுத்த முடியும். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஹப் பார்த்துருக்கீங்களா? ஹப், துறைமுகம்னு சொல்லுவாங்க. ஹப்னா என்னன்னு தெரியுமா? ஸோ எஸ், ஷிப்புக்கெல்லாம் வருவாங்கள்ல, ஷிப்பு போட்டு, ஸோ இதோட ஹப்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எஸ். ஸோ நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் பார்த்துருப்பீங்க, நிறைய கண்டெய்னர்ஸ், நிறைய திங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். இங்கே தான் வச்சுருப்பாங்க. சரியா? இதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எந்த கப்பலுக்கு எந்த கண்டெய்னர் வேணுமோ அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்டாக? எந்த கப்பலுக்கு எந்த கண்டெய்னர் வேணுமோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த ஹப்பில் வந்து சில இடங்கள்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. இன்னொன்று, நிறைய பேர் கோல்டு ஸ்டோரேஜ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸ்டோரேஜ் ஏரியா, ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? வேர் ஹவுஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான இடம் இருக்கும். இதில் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அக்சஸ் கொடுப்பாங்க. யாருக்கு எந்த ரூம் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் கைஸ், அந்த வேர் ஹவுஸில் நீங்கள் ஒரு ரூம் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரியா? அந்த ஸ்டோரேஜுக்கு ஒரு சாவி வச்சிருக்கீங்க. அந்த சாவியை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கொடுத்து வைக்கிறீங்க. உங்களுக்கு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். உங்க ஃப்ரெண்டுட்டையும் அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் சாவியை கொடுத்துருக்கீங்க. அவர் வேணாலும் எடுத்துப்பாரு. இல்ல உங்க டீம் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த டீம் மொத்தத்துக்கும் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துடுறீங்க. அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ரூம் எப்படியோ இதே மாதிரி தான் கிளவுட்ல ஒரு ஸ்டோரேஜ் வச்சிருக்கீங்க. கிளவுடுன்றது பெரிய டேட்டா சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அங்க ஸ்டோரேஜஸா இருக்கும். அந்த ஸ்டோரேஜ்ல ஒரு பார்ட்டை உங்க டீமுக்கு கொடுக்குறீங்க, அது யூஸ் பண்றாங்க. நீங்க இப்ப யூஸ் பண்றது எல்லாமே இந்த இடத்த நீங்க ஆக்குபை பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க யூஸ் பண்றீங்களா இந்த GitHub அக்கௌண்ட், அதுக்குள்ளார நீங்க கோட்ஸை போட்டு வச்சுக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணா நீங்க கொடுத்துக்கலாம். அந்த கோடை எப்படி கொடுக்குறதுன்றதுலாம் நான் சொல்றேன். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு வேணாலும் அக்சஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்போ பப்ளிக் பிரைவேட் நீங்க வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிருப்பேன், அது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்க பப்ளிக் பிரைவேட்லாம் கிரியேட் பண்ணிருப்பேன் ரெபாசிட்டரியில. இப்போ நியூ ரெபாசிட்டரி இங்கே கிரியேட் பண்ணும்போது பப்ளிக் ப்ரைவேட்னு நான் இங்கே கிரியேட் பண்ணியிருப்பேன். இங்கே காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே பப்ளிக்கு ப்ரைவேட்னு நான் கொடுத்துருப்பேன். இந்த பப்ளிக்கு ப்ரைவேட்னு கொடுக்கும்போதே உங்களுக்கே தெரியும், இதை வேற யாருக்கும் கொடுக்கணும்னா அது வந்து பப்ளிக். இப்போ நீங்களே வேர் ஹவுஸ் வச்சிருக்கீங்க, நீங்க வச்சிருக்க பொருளை யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் அதுதான் வந்து பப்ளிக்கா இருக்குது. அதே நீங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அண்ட் தென் நீங்க அக்சஸ் கொடுத்தா தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ப்ரைவேட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் கைஸ் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி தான் எல்லா இடங்களுமே ஒர்க் ஆகுது. இப்போ நான் பேக் போறேன். ஸோ இப்போ கிட்ஹப்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேர் ஹவுஸ் திங்க் பண்ணிக்கோங்க. அந்த வேர் ஹவுஸ்குள்ள இருக்க ஒரு ரூம், அது மாதிரியே தான் இங்கேயும் இருக்கு. இதுல நீங்க அந்த ரூம்ல ஒரு டப்பா டப்பா வச்சிருக்கிறது தான் இது எல்லாமே. இதுக்குள்ளார உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் இருக்க இந்த ஃபைல் எடுக்கிறேன். இந்த ஃபோல்டர்ல நிறைய ஃபைல்ஸ் நான் வச்சிருக்கேன். இதை நான் வச்சிருக்கேன். ஓகே, என்னோட சிஸ்டம்க்கு நான் கொண்டு வரணும். ஸோ அதுதான் முக்கியமான பார்ட்டு. ஸோ அதை கொண்டு வந்தால் தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு தேவையோ அந்த கோட்ஸில் சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு திருப்பி இதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணி உள்ளே புஷ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும் உங்களோட விண்டோ. ஸோ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் வந்து கோடை எடுத்து நீங்கள் வந்து உங்களோட லோக்கலில் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. மேலே இருக்கிற இந்த லிங்க் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெபாசிட்டரி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த கோடுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் HTTPS அப்படின்ற இந்த இந்த இது இருக்குல்ல, இது வந்து ஆர்டினரியாகவே இந்த மாதிரி கிளிக் ஆகியிருக்கும். இதுக்குள்ளார இந்த இடத்துல இருக்க லிங்கை காப்பி பண்ணிக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? அண்ட் தென்
நீங்கள் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே நியூ ஃபோல்டர்னு ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளார ரைட் கிளிக் பண்ணியோ இல்லாட்டினா உங்களுக்கே தெரியும், நான் கிட் பேஷ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் திருப்பியும் என்னோட சர்ச்சில் போயிட்டு இங்கே கிட் பேஷ் அப்படின்னு இங்கே இருக்குது பார்த்தீங்க, கிட் பேஷ் இதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட கோட்ஸை எடுத்துக்கலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது ஜஸ்ட் க்ளோன் பண்ண போகிறோம். க்ளோன்னா என்னென்னா வேற எங்கேயோ இருக்க கோடை உங்களோட சிஸ்டம்க்கு கொண்டு வர போகிறீங்க. அதை நான் இப்போ எப்படி பண்ணணும்னா கிட்டு க்ளோனு அப்படின்னு கொடுத்து அந்த லிங்க் இருக்குல்ல அதை இங்கே பேஸ்ட் பண்ணணும். சரியா? பேஸ்ட் பண்ணிட்டேன்னா என்டர் அடிச்சுன்னா போதும், என்னோட கோடு இங்கே க்ளோன் ஆகும். ஓகே, ஸோ இதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. ஜஸ்ட் சிம்பிள் க்ளோனிங் ஆகும்போது வந்து ரெபாசிட்டரி வந்து நாட் ஒன்று வருது. சரியா? நான் இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் வச்சுருக்கேன். இதில் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இருங்க. நான் இந்த கோட் இல்லைனா என்கிட்ட நிறைய ரெபாசிட்டரிஸ் இருக்கும், அதில் ஒரு ரெபாசிட்டரி காமிக்கிறேன். டெமோ ரெபாசிட்டரின்னு கூட ஒன்று இருக்குது. ஸோ இந்த டெமோ ரெபாசிட்டரி கூட எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டெமோ ரெபாசிட்டரியில் நான் கோடை புஷ் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்க கோட்ஸ் எல்லாத்தையும் என்னோட சிஸ்டம்க்கு எடுத்துகிட்டு வரணும். இது நான் வச்சுருக்க ஒரு நிறைய கோட்ஸ் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இடத்துல. ஸோ அதை தான் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதில் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் இந்த இடத்துல சாம்பிள் அப்படின்னு ஒரு கோடை நான் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளார போகிறேன். இங்கே இப்போது என்னால் கிட்டை கொண்டு வர முடியும், கிட் பேஷை. சரியா? ஸோ சேஞ்ச் டைரக்டரின்னு கொடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிடி, சேஞ்ச் டைரக்டரியோட ஷார்ட் ஃபார்ம் வந்து சிடின்னு கொடுத்து, இதெல்லாமே கமாண்ட் கைஸ். சேஞ்ச் டைரக்டரின்றது கமாண்ட், சும்மா சாதாரணமான கமாண்ட். இதை நீங்கள் கொடுத்தாலே போதும். நீங்கள் கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்கன்னா போதும், டிஓசி அடிச்சு டேப் கொடுத்தா போதும். டாக்குமெண்ட்ஸ்ன்றதுக்குள்ளார வந்துருச்சு. இப்போ டாக்குமெண்ட்ஸ்குள்ளார இருக்குது. சரியா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா கிட்டு க்ளோனு அப்படின்னு கொடுத்துட்டு நான் முதவே சொன்ன மாதிரி எனக்கு தேவையான அந்த லிங்க் இருக்குல்ல, ஸோ அதை இங்கே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் நான் என்டர் அடிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது க்ளோன் ஆகுது பாருங்கள். ஸோ ரெபாசிட்டரி க்ளோன் ஆகுது, தெரியுதா? லோட் ஆயிடுச்சு, எல்லா ஃபைல்ஸும் லோட் ஆயிடுச்சு. எஸ், லோட் ஆகி இந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதை நான் இங்கே பார்த்தேன்னா இப்போது டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு இங்கே பார்த்தேன்னா எனக்கான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எஸ், நிறைய இடத்துல அங்கங்கே ஸ்கேட்டர்ட் ஆகிருக்கு ஃபைல்ஸு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளார இந்த டாக்குமெண்ட்டு சிடின்னு இருக்குல்ல, இதுக்குள்ளார கொண்டு வர பார்க்குறேன். இப்போது சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து எஸ்ன்னு கொடுத்து டேப் அடிக்கிறேன். ஓகேவா? எஸ்ன்னு கொடுத்து டேப் அடிக்கிறேன். அதாவது டாக்குமெண்ட்ஸ்குள்ளார சாம்பிள் ஃபைல்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்ப்போம். எஸ், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ டாக்குமெண்ட்ஸ் இதில், ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ என்னோட டெமோ ரெபாசிட்டரி என்னோட டாக்குமெண்ட்குள்ளே தான் இருக்குது, பட் இங்கே வெளியே தெரியல, உள்ளார இருக்குது. ஓகே, ஸோ இந்த டெமோ ரெபாசிட்டரின்றது இங்கே இருக்குது. ஸோ இந்த டெமோ ரெபாசிட்டரின்றது டவுன்லோட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ நான் திருப்பி வேணாலும் உங்களுக்கு ஒரு தடவை கிட் க்ளோன் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதை ரீசைக்கிள் பண்ணிட்டேன். இந்த இடம் தான் இப்போ எனக்கு நான் டாக்குமெண்ட் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் கிட்டு க்ளோன்னு கொடுத்துட்டு அந்த லிங்க் கொடுத்து அதே லிங்க் தான், ஜஸ்ட் சிம்பிள் காப்பி பண்ணிட்டு வந்து கொடுக்க வேண்டியது. இங்கே வந்து கோட் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே ஓகே லிங்க் கொடுத்து இந்த இடத்துல என்டர் அடிச்சோன்னா இப்போ உங்களுக்கு பின்னாடி ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்படி தான் கைஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, க்ளோன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஸ், என்னோட எல்லா க்ளோனும் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, எஸ். ஸோ இது வரைக்கும் நான் கிட் வந்து பேஷில் யூஸ் பண்ணியிருக்கேன், கிட் பேஷ் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? நீங்கள் கிட் பேஷ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வரும். கிட் பேஷ் நம்ம இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த கோடை எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு நான் இந்த கோடுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற URL அதில் CODE டாட் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கோடை நான் எதில் ஓப்பன் பண்ணணுன்றது கொடுக்கணும். இந்த ஃபோல்டரை எதில் ஓப்பன் பண்ணணும், நான் எதில் எடுத்துக்கிறேன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடுத்துக்கிறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ்னு கொடுத்துட்டு கொடுத்தா ஓப்பன் இன் நியூ விண்டோ. ஓகேவா? ஸோ எஸ், ஸோ ஓப்பன் இன் நியூ விண்டோ கொடுத்து ஸோ கோட் எடுத்துக்கிறேன் இங்கே. ஓகேவா?
ஸோ கோட் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சு கோடு. ஓகேவா? என்னோட எல்லா கோடுமே இங்கே வந்துருச்சு. டெமோ ரெபாசிட்டரின்றது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன், எப்படி நான் புஷ் பண்ண போகிறேன் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். எஸ், நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், நாம் இப்போ எல்லாரும் பைத்தான் படிச்சுட்டு இருக்கோம், ஜாவா படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுப்போம். இதில் நான் ஒரே ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ஃபோல்டரை ஒரு ஃபைலை மட்டும் எடுத்துப்போம். இந்த manage.py இருக்குல்ல, இதை எடுத்துப்போம். ஸோ இதில் நிறைய கோட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் ஒரு கமாண்ட் அடிக்கிறேன். என்னன்னா கோட் சேஞ்சஸ் ஆர் டன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனு எங்கே இருக்கணும், இந்த GitHubல இருக்கணும். நான் manage.py-ஐ இந்த இதில் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஃபோல்டரோட தான் அந்த கோடு மொத்தமும். சரியா? இதில் நான் மெயினாக இப்போது இந்த இடத்துல நான் ஒரு லைனை ஆட் பண்ண போகிறேன். கோட் சேஞ்சஸ் ஆர் டன்னுன்னு. சரியா? டன்னுன்னு போட்டுட்டு நான் ஒரு என் நேமே கூட போட்டு வைக்கிறேனே. ஸோ என் நேமே கூட ஹரின்னு போட்டு வைக்கிறேன். ஸோ ஓகேவா, இந்த கோடை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் சேவ் பண்ணணும். இங்கே பாருங்கள், சேவ் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் இருக்குல்ல, நம்மளோட கிட்டோட சிம்பிள் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதுக்குள்ளார போயிட்டு நம்மளோட கோடை மேலே புஷ் பண்ணணும். எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ manage.py-ன்றது இங்கே ஸ்டேஜ் ஆயிடுச்சு. தெரியுதா? இங்கே சேஞ்சஸ் நடந்திருக்கு இதில் அப்படின்றது காமிக்குது. இது எல்லாமே நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. பட் இந்த ஃபோல்டர் தான் நான் சேஞ்ச் பண்ண ஃபோல்டர். எஸ், இதை நான் என்ன பண்ணணும்னா ஸ்டேஜ் பண்ணணும். ஸோ ஒரு ராக்கெட்டை ஏவுறதுக்கு முன்னாடி நான் முதவே சொன்னேன்ல, ஒரு ஸ்டேஜிங்னு ஒன்று இருக்குன்னு. ஸோ முதவே சொன்ன மாதிரி கிட்டு தான் ஒரு ஸ்டேஜிங். கிட்டு தான் ஸ்டேஜிங் பிளாட்ஃபார்ம். ராக்கெட்டை இது மேலே வச்சு தான் நீங்கள் ஏவ போகிறீங்க. சரியா? ஸோ இதில் வச்சு தான் நீங்கள் ராக்கெட்டை புஷ் பண்ணவே போகிறீங்க. ஸோ இங்கேருந்து தான் வந்துட்டு நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ்க்கு அனுப்ப போகிறீங்க உங்கள் கோடு எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், நான் இந்த manage.py-ஐ இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. தெரியுதா? ஸ்டேஜ் சேஞ்சஸ் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அண்ட் தென் நான் ஒரு மெசேஜ் கொடுக்கணும். இப்போ ஒன்று, நான் இந்த மாதிரி இதுக்காக தான் இதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இந்த சேஞ்சஸ் வந்து இதுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்றத மெசேஜ் கொடுக்கணும். அந்த மெசேஜை இங்கே கொடுக்கணும். ஓகேவா? இங்கே தான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் ஸ்டேஜ் சேஞ்சஸ்ன்றதை இங்கே எடுத்து விட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்த நல்லா கவனிச்சுப்பாங்க. கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்டேஜ் சேஞ்சஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது இது சேஞ்ச் ஆகும். பாருங்கள், ஏதோ ஒரு சேஞ்சை நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்கன்றத மாறுது. ஸோ இங்கே நான் வந்து ஒரு கமாண்ட் கொடுக்கணும். ஜஸ்ட் சிம்பிள், இந்த இடத்துல ஹரி சேஞ்சஸ் ஆர் டன் அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா? என்னோட சேஞ்சஸ்லாம் டன் அப்படின்னு கொடுத்து நான் கமிட் கொடுத்துட்றேன். கமிட்னு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு ஃபைலு புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது, மேலே போகிறதுக்கு. இந்த அம்புக்குறி பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல புஷ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் புஷ் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே 0 ஆகிடும். இந்த இடத்துல இருக்க ஒன்று. ஓகேவா? புஷ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சேஞ்சஸ் வந்து புஷ் ஆகிடுச்சு. இப்போது இங்கே இருக்க இந்த 2 லைனு என்னோட க்ளவுட் ஸ்டோரேஜ்க்கு போயிடும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த இடத்த நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இன்ன வரைக்கும் இந்த இடத்துல கோடு எம்டியாக தான் இருக்குது. இந்த இடத்துல எந்த கோடும் வரல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல எந்த லைன்ஸும் ஆட் ஆகலை, இருந்த மாதிரியே தான் இருக்குது. இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எஸ், வெளியே போயிட்டு just simple refreshed and then manage.py இந்த ஃபைலை நம்ம கோட் எடுத்து பார்ப்போம். ஒரே நிமிஷம். Oh my god, இது வேற எங்கே புஷ் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். நான் 2 ரெபாசிட்டரி வச்சுருக்கேன். ஸோ 2ல் மாறி மாறி புஷ் ஆகுது.
ஸோ நான் ஃபோல்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எஸ் ஐ ட்ரஸ்ட். ஸோ இந்த இடத்துல புஷ் ஆகுறது வந்து வேற எங்கே புஷ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், நான் இங்கே அதே சேஞ்சஸை நான் இங்கே பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ ஹரி கோடு சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் எஸ் இந்த இடத்துல வந்து கோடு டன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எஸ். இப்போ இதை நான் சேவ் பண்ணோன்னே இந்த இடத்துல இருக்க கிட்டை பாருங்க, கிட்ல ஒரு 1ன்றது வரும். ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க பாருங்க, கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இங்க பாருங்க, இங்க ஒரு டைம் சோர்ஸ் காமிச்சு 1ன்னு காமிக்குது. எஸ். ஸோ இந்த ஃபைல் தான் சேஞ்ச் ஆயிருக்குன்றது. இப்போ இதை ப்ளஸ் கொடுக்குறேன், ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நான் உங்களுக்கு சொல்றேன், இதுல 2 விஷயம் இருக்கு. அந்த 2 விஷயத்தையுமே சொல்றேன். இங்க பாருங்க, இது manage.py. இதுல manage.py நான் இங்க எனக்குள்ள மெசேஜ் கொடுக்க போறேன். ஹரி அப்படின்னு கொடுத்துட்டு, இப்ப நான் பண்ண கோடு சேஞ்சஸ் எங்க போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை கைஸ். நான் வந்து பிரான்ச் மாஸ்டர் பிரான்ச்ல இருந்தேன். ஆக்சுவலா டெவ்ன்ற பிரான்ச் நான் வச்சிருந்தேன். நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். மாஸ்டர் பிரான்ச் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இங்க கோட் ஆல்ரெடி வந்துருச்சு. சரியா? சேஞ்சஸ்லாம் வராமலாம் இல்லை. இங்க நான் இன்னொரு தடவை சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் மாஸ்டர்ன்ற பிரான்ச்ல இருக்கேன், தெரியுதா? மாஸ்டர் பிரான்ச்ல இப்போ இதே விஷயத்த பண்ணிட்டு நான் ஹரி சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்து நான் இந்த மெசேஜை கமிட் பண்ணிடுறேன். கமிட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல எந்த ஃபைலும் இல்லை. இப்போ ஆனா இங்க பாருங்க, சிங்க் சேஞ்சஸ்னு கொடுத்துருக்கு. சேஞ்சஸ் வந்து சிங்க் ஆகிறது ரெடியா இருக்கு. எஸ். இப்போ திருப்பி நான் சிங்க் சேஞ்சஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எஸ், மாஸ்டர் பிரான்ச்சுக்கு சிங்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ எஸ், சேஞ்சஸ் சிங்க் ஆயிடுச்சு. ஸோ எஸ். ஸோ இந்த இடத்துல ஃபைல்ஸ் போயிடுச்சு. இப்போ நான் இந்த மாஸ்டர் பிரான்ச்சை எடுத்து காமிக்கிறேன். இந்த இடத்துல நான் டெவ் பிரான்ச்ல இருக்கேன். இப்போ நான் மாஸ்டர் பிரான்ச்சுக்கு மாறும். ஸோ இப்போ இங்க தெரியுதா, கோடு சேஞ்சஸ் வந்துருச்சா? புரியுதா கைஸ்? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கோடை எப்படி புஷ் பண்றதுன்னு புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஸோ இப்படி தான் ஒரு கோடை நீங்கள் ரெப்பாசிட்டரிக்கு புஷ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஸ்டெப்ஸ். இப்படி தான் ஒர்க் ஆகும். கோடை இப்படி தான் நீங்கள் கீழேருந்து மேலே புஷ் பண்ணுவீங்க, ஸ்டேஜ் பண்ணி மேலே புஷ் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் த திங் கைஸ். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்படி தான் கிட் அண்ட் கிட்டப் இன்ன வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எஸ். ஸோ கம்பெனிஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா கிட் சீட் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிட் சீட் ஷீட்ஸ். எஸ், கிட் சீட் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த சீட் ஷீட்ஸ் தான் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மோஸ்ட்லி நான் இப்போ யூஸ் பண்ண மாதிரி யூஐலையும் யூஸ் பண்ணலாம், இல்லை நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் அடிச்சு யூஸ் பண்ண போகிறேன்னா அங்கேயும் கமாண்ட் ப்ராம்ப்ட் அடிச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சீட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் இது உங்களுக்கு லிங்க்கையும் தரேன். ஓகே, லிங்க்கை தரேன். நீங்கள் இந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த சீட் ஷீட்டையும் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுங்களா. சரியா? கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், யூஐ யூஸ் பண்ணியும் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோடு அண்ட் தென் நீங்கள் பைச்சாம் வச்சுருக்கீங்களா, பைச்சாம்னே இதே மாதிரி கிட் இருக்கும். சரிங்களா? கிட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம் இங்கேயும் இருக்கும். சரியா? இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். சரியா? இப்படி தான் கைஸ் ஒர்க் ஆகுது. ஓகேவா? எஸ். இந்த கிட்டில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, கிட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு கோடை அடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களோட பெரிய ஒரு டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் கோடை நிறைய பேர் ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நிறைய பிரான்ச்சஸாக வச்சுருப்பாங்க, கிளைகள். நம்ம மரத்தில் எப்படி கிளை இருக்கு, அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. பிரான்ச்சஸ்னால் இங்கே காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் பிரான்ச். மாஸ்டர் பிரான்ச், டெவ் பிரான்ச், மெயின் பிரான்ச், சாம்பிள் பிரான்ச்னு நிறைய பிரான்ச்சஸை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். இந்த பிரான்ச்சஸ் என்னன்னா இதே சேம் கோடு தான், வேற ஒரு இடத்துலையும் அப்படியே சேமா இருக்கும். எத்தனை வேணாலும் நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை பிரான்ச் வேணாலும். நீங்க வேற யாராவது வந்து ஒர்க் பண்றாங்க, புதுசா வந்து ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேசிக் பிரான்ச்சை கொடுத்துருவாங்க. இதுல நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க, வேற எதையும் தொடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. சரியா? வேற எதையும் நீங்க தொடாதீங்க, இதை மட்டும் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது அஃபெக்ட் ஆனா கூட வேற ஒரு பிரான்ச் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிட்ல இன்னொரு பெரிய பிளஸ் இருக்கு, அது என்னன்றதையும் சொல்றேன். நீங்க வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அப்ளிகேஷன் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப்ல ஒரு அப்டேட் வரும்,
அந்த அப்டேட் வந்துட்டு வெர்ஷன் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. 2.1ல இருப்பாங்க, 3.2 போவாங்க. அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. வெர்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு அப்டேட் ஒன்று கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு அப்ளிகேஷனில் இந்த மாதிரி ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்குன்றது கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அது ரொம்பவே எலகெண்டா இருக்குன்னா ஓகே டன். இல்ல அதுல ஏதாவது ஒரு பக் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, அவங்க வெர்ஷனை மாத்திடுவாங்க. எப்படின்னா கோடை எல்லாத்தையும் ஒரு சர்டைன் டைம்ல கீழே, அதாவது இந்த கோடு வந்து நான் இப்ப புஷ் பண்ணேன்ல, இந்த கோடு இப்ப நான் புஷ் பண்ணிருக்கேன், இது எனக்கு வேண்டாம், இதுதான் சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஆனா இதுல ஏதோ பக் வந்துருச்சு அப்படின்னா இந்த கோடை இங்க இருக்க இடத்துல இருந்தே அவங்களோட சிஸ்டம்ல இருந்தே மாத்த முடியும். இப்ப அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோலிங்னு ஏன் கிட் அண்ட் கிட்டப்லாம் சொல்றாங்கன்னா, இதனால நான் பண்ண சேஞ்சஸை திரும்பி என்னால எடுத்துக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி திரும்பி எடுத்துக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ இங்க பாருங்க, நான் இதையே கூட ஒரு சாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இருக்க கோடை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துடுறேன். ஓகேங்களா? இதே இதை வேற எங்கேயாவது டைரக்ட்ல எடுத்து கூட நீங்க வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு நான் டெலீட்னு வச்சு கொடுத்துக்கிறேன். இப்போ டெலீட் பண்ணிட்டு ஜஸ்ட் சிம்பிள் இந்த இடத்துல இருக்கிறத நான் ஒரு ஸ்டேஜ் பண்ணிடுறேன். சேஞ்சஸை ஸ்டேஜ் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பிரான்ச்ல இருக்கேன்? மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கேன். ஸோ உங்களுக்கும் காமிச்சிடுறேன். மாஸ்டர் பிரான்ச்ல இருக்க இந்த கோடை நான் இப்போ சேஞ்ச் பண்ண போறேன். எனக்கு இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தேன், இப்போ வேணான்னு தோணுது. ஸோ இந்த இது மூலியமா நான் பேக்குக்கு போறேன், என்னோட பழைய கோட் லெவலுக்கே போறேன். இந்த மாதிரியும் பண்ணலாம். பட் நிறைய இதுல இங்க வந்து பைப்லைன்ஸ்லாம் இருக்கும், சிஐசிடி பைப்லைன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்னும் நல்லா அட்வான்ஸ் லெவல்லே சொல்லுவாங்க. அந்த பைப்லைன்ஸ் மூலியமா நீங்க இதுக்கு இருந்த வெர்ஷனுக்கு போய்க்கலாம். இதுக்கு கோடு எந்த லெவல் இருந்துச்சோ அந்த லெவலுக்கு நீங்க போய்க்கலாம். அது எப்படின்றதையும் நான் அடுத்தடுத்த செஷன்ஸ்ல சொல்றேன். இதுல ஜஸ்ட் நான் இதை மட்டும் சொல்றேன். இந்த ஸ்டேஜ் சேஞ்சஸ் நான் இதை சேஞ்ச் பண்ணல இருந்துச்சுல, அதை எடுத்துட்டேன். இப்போ நான் திருப்பி அதை வந்து டெலீட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன் ஃபைல. அந்த சேஞ்சஸை நான் புஷ் பண்ண போறேன். இப்போ இது மட்டும் தான் இருக்கணும், கீழே இருக்கிறதா எனக்கு வேணான்னு பண்ணிட்டு இந்த இடத்துல சேஞ்சஸ் டன் அப்படின்னு கொடுத்து கமிட் மெசேஜை கொடுத்துடுறேன் அதை. ஸோ இங்கே பாருங்க, இப்போ ஒரு ஃபைல் வந்து ரெடி ஆயிடுச்சு போறதுக்கு. ஓகேவா? நான் இப்போ சிங்க் சேஞ்சஸும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது முடியணும். சரியா? இந்த சிங்க் சேஞ்சஸ் முடியணும். அதுக்கப்புறம் தான் அங்கே ரெபாசிட்டரிஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நீங்க. ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்க் சேஞ்சஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஓகே டன். ஸோ சேஞ்சஸ் வந்து சிங்க் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ரெபாசிட்டரியில போய் பார்க்குறேன். எஸ். ஸோ இந்த இடத்துல கோடு இன்னும் போகலை. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், போயிடும். ஓகே, தெரியுதா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுன்னா அந்த கோடு போயிடுச்சு. ஸோ இப்படிதான் உங்களோட வெர்ஷன்ஸை ஒரு நாள் நைட்டுக்குள்ளேயே வித்தின் அ செகண்ட்ல மாத்திடுவாங்க. உங்களுக்கு அந்த சேஞ்சஸ்ல ஏதாவது பக் இருந்துச்சுன்னா அந்த பக் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. இதை வேற 2-3 ரெபாசிட் இந்த மாதிரி வச்சிருக்காங்களா மாஸ்டர் பிரான்ச், வேற ஏதாவது ஒரு பிரான்ச்சஸ்க்கு மாத்திட்டு கூட உங்களுக்கு அந்த சேஞ்சஸை ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு இந்த பிரான்ச்சுக்கு மாத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இந்த கிட் அண்ட் கிட்டப் மூலமா பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய செஷன், வாஸ்டான செஷன். எஸ், நான் இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த செஷன்ஸில் வேறு ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிட் அண்ட் கிட்டப் பற்றி இன்னும் எலாபரேட்டாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னோட லைவ் கிளாஸஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ். ஸோ வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் ஒன்று இருக்கு. நான் 1 மந்த் ஃப்ரீ பைத்தான் பூட் கேம்பும் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு அங்கே எல்லா அப்டேட்ஸுமே வரும். ஸோ நான் உங்க ஹரி, குரு டெக்ல இருந்து. தேங்க்யூ ஆல், பை.